ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம கிராஃப்லேண்ட் விளாண்டுருப்போம். நம்ம என்ன கிராஃப்லேண்ட் விளாண்டுருப்போம். அந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் பிஆர் தான். பிஆரில் என்னடா விளையாட போகிறேன், என்ன இப்போ தோற்ற மாதிரி இன்றைக்கி தோற்ற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. இன்றைக்கி நம்ம பிஆரில் சிங்கிளாக போய் நம்ம ரேங்க்கில் டைமண்ட் போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான். அதுவும் பிஆரில் ஏதாவது நல்ல விஷயம், ஏதாவது போய் அடித்தா அது இதுன்னு நினைக்கலாம், நல்லாயிருக்கும். நாளைக்கு நம்ம ஒரு கன் ஸ்கின் எடுப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கன் ஸ்கின் எடுப்போம். ஏன் ப்ரோ, ஏன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், அது நாளைக்கு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? எங்கள் சவுண்டு ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கிறேன், ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, ஐயோ நான் என்னத்தோ வந்தது என்னத்தையோ கொடுத்து தொலைஞ்சிட்டேன். ஐயோ போச்சு போங்க. 20 ரூபா ப்ரைஸு. ஓகேங்க. அப்பா, நம்ம அந்த அமௌண்ட் எடுக்கணும்னு நினச்சேன். என்ன அமௌண்ட் பார்த்தீங்களா, பிளேட் ஃப்ரம் ஹார்ட். அந்த அமௌண்ட் எடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அது எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி நம்ம டஃப்பாக விளையாட போகிறோம். என்னென்னா பீக்கில் இறங்கிட போகிறோம். பீக்கில் இறங்கி இன்றைக்கி தரமாக விளையாட போகிறோம். பீக்கில் இறங்கி விளையாட போகிறோம், சரிங்களா? செத்துட்டா பாட்டிக்கிட்டுன்னு கலாய்ச்சிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா முன்னாடி அம்மா, ஐயோ அத்தா, இன்னும் இத்தனை பேர் இறங்குறீங்க இந்த இடத்துல. அப்படி என்னடா நீங்கள் பீக்கில் அப்படி என்ன தான் இருக்குன்னே தெரிலங்க. ஓல்டு பீக்கையும் எடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஓல்டு பீக்லாம் இருந்திருந்தா சரிங்களா, சரி ஓல்டு பீக் இருக்குது ப்ரோ, அதை பார்க்க ரசிக்க வந்திருக்கோம் அப்படின்னா சரிங்களா. அப்படி ஒன்றுமே இல்லாத பீக்கில் என்னடா பார்க்க வந்திருக்கீங்க நீங்களா? ஐயோ அங்கே ஒருத்தன் போகிறாங்க. ஐயோ பயமாக இருக்குடாடி, அடிச்சிடுவியோ. அடி சாவு. இவன் என்னென்ன எடுத்துருக்கான்? ஐயம்மா, இது பென்ஸா? ஓகே ஓகே, சூப்பர், நைஸ். நம்ம பேராஃபில் எடுத்ததோ ஒரு வரைக்கும் பெருசு தாங்க. என்ன கன்று? சரி, இந்த கன்னுக்கு பதிலாக அந்த கன்று எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ 0 புல்லட்ஸா? எடுத்துக்கலாம், வேண்டாங்க, இந்த கன்னுலாம் தேவையில்லை, நம்மளுக்கு இந்த கன்னே போதும். சரி, கன்னுக்கு ஆமோஸ் கிடைக்கணும். என்னடா இது? இன்னைக்கு சண்டையே நடந்திருக்குடா, 2 போர் நடந்திருக்குங்க. பார்த்தோன்னே தெரியுது, 2 போர் நடந்திருக்குங்க. அந்த சைடு நிற்காங்க 2 போரும். டே என்னடா இத்தனை லூட் பாக்ஸ் இருக்குது? அம்மா நல்ல வேலை நான் இந்த சைடு இல்லை 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 இல்லை. சரியா போச்சு, செத்துருப்பேன் கொஞ்சம். நான் நம்மக்கிட்ட ஆக்டிவ் பவர் வேறு கிடையாது, அது வேறு ஒரு கொஞ்சம் பெரிய விஷயந்தான். இங்கே இருக்காங்க ஒருத்தன். இல்லையா, எனக்கு என்னமோ காமிச்ச மாதிரியே ஒரு ஃபீலு. அவனும் இங்கே தான் இறங்குறான், தெரிஞ்ச விஷயம். இந்த இறங்குறான் பாருங்க. சாவே, நான் எத்தனை பேர் அடிச்சிருக்கேன். முன்னாடியோட இப்போ இம்ப்ரூவ் ஆகிருப்பாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருப்பேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்பலாம் இம்ப்ரூவ் ஆகிப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை 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 வாய்ப்பில்லை. ஐயோ பாதி லைஃப் குறைச்சிட்டாங்க. ஐயோ பாதி லைஃப் குறைச்சிட்டாங்க. சே போ. மேலேருந்து வேறு அடிக்குது இந்த பொண்ணு. ஐயோ, நம்ம இந்த இடத்துல பீக்கில் இறங்க வேண்டாம், ஃபேக்ட்ரியில் இறங்கிடுவோம். பீக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பீக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் 4 கில் வெற்றிகரமாக அடிச்சிருக்கேன். அது கொஞ்சம் வரலாற்றிலே பெரிய விஷயமான இடம், வரலாற்றிலே பெரிய விஷயந்தான். இது வரைக்கும் நான் 4 கில் என்ன பார்த்தா ஒரு கில் வச்சதே பெரிய விஷயந்தான். இதாட்ட போய் அடிப்பேனான்னு டவுட்டு தான். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிஆர்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரியல் பிளேயர்ஸ் இறங்குவாங்க. இதே பாட்டு கேம்னால் பேட்டரி ராயில் அந்த மாதிரி இறங்கியிருந்தால், பேட்டரி ராயில் அது இதுன்னு இறங்கியிருந்தால் சரிங்களா. இதில் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் ரியல் பிளேயர்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் கூட விளையாடாது. இந்த இதை தூக்கிட்டு இந்த இதை வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸமேட்டிக் வந்து ஈவோவா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன ரொம்பலாம் டேமேஜ் கொடுக்காது. நான் இன்னும் 3ஆம் லெவலே வச்சு கிடக்கேன். வர டைமண்ட் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டே இருந்தால் எப்படி? எடுத்துக்கும் எல்லாமே நம்மளுக்கு தான். ஏங்க அம்மா ஃபேக்ட்ரியிலே நம்ம முன்னாடி இறங்கியிருக்கோங்க. என்ன இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான்?
சரி ஓகே, இப்போ பீக்குக்கு இறங்கலான்னு நினைக்கிறேன். இப்போ பீக்கில் இறங்குனா கரெக்டாக இருக்கும். ஏறுங்க, இங்கே இவனும் லூட் எடுத்துகிட்டு இருக்கான். ஏய் என்னடா பண்ணுறீங்க? அந்த மாதிரி தாங்க, இவனும் லூட் எடுத்துகிட்டு இருக்கான். தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச மாதிரி. சூப்பர்ரா. லூட் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து எடுக்கணும்டா. என் கண்ணுக்குள்ளலாம் மாட்டினீங்கன்னா நீங்களாம் செத்துட்டீங்க. ஃப்ளாஷ் பேக்லாம் போட்டு காமிச்சிடாதீங்க சரிங்களா? இனிமேல் நம்ம முன்னாடிலாம் பிஆர் ரேங்கில் அடி வாங்கிட்டு கிடப்போம். இன்றைக்கி என்னன்னு தெரில அடிக்கிறேன். நீ ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். ஆனால் எல்லாம் பாட்டாக இருக்காங்க ப்ரோ. உன்னோட ஐடிக்கு பாட்டு தான் வருவாங்க அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. உண்மையாகவே என் ஐடிக்கு பாட்டு வந்தாங்களுமே, ஆனால் அந்த பாட்டிலையும் ரியல் பிளேஸ் தானே, அவங்களும் ரியல் பிளேஸ் தானே. அவங்களுக்கு என்ன அடிக்க தெரியாதா? என்ன இப்போ அடித்த மாதிரி அதான் சொல்கிறேன். நம்ம கில்டு வேறு சும்மா கிடக்கு. ஹே இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தருக்கான். 2 பேரா? சூப்பர்ரா 2 பேர். அந்த ஒருத்தன் வரான். செத்துட்டான், கையால் செத்துட்டான். வெஸ்டர்ன் பீஸ். இன்னொருத்தன் இங்கே இருந்த இன்னொருத்தன். 2 பேருக்கு சண்டை நடந்துருக்குறான் இங்கத்தில். நம்ம இன்றைக்கி வேறு ஆக்டிவ் பவர்லேயே வரல. பட் இவ்வளோ வந்துருக்கு. என்ன எல்லாமே கிடச்சிட்டு ஒரே செகண்ட் டர்ன்னு கிடச்சிட்டு. இது பண்ணணும்னா இது சூப்பர். இது எதுக்கு நான் வச்சுருக்கேனே தெரில. ஓகே, இது பின்னாடி ஒழிஞ்சிக்கினி தான். வெற்றிகரமாக 5 கிலோ அடிச்சாச்சுங்க. இரு அந்தத்தில் ஒருத்தர் இன்னும் ரூட் எடுத்துகிட்டு இருக்கான். வாங்க அந்தத்துக்கு போவோம். ரூட் என்ன ஃபுல்லாக குறைஞ்சிச்சு. இருங்க, லூட் அடிச்சிட்டு இருந்தான். இருங்க, அந்த தான் உட்காந்துருக்கான். பின்னாடி ஒருத்தன் இருக்கான். இந்த இருக்கான் பாருங்க அங்கே. பின்னாடி ஒருத்தன் சொல்கிறாங்க, முன்னாடி ஒருத்தன் சொல்கிறான். நீ அவனை அடிப்பேன். சாவு. அங்கே இன்னொருத்தர் இருந்திருக்கான்னு நினைக்கங்க. 2 பேருக்குள்ளே சண்டை நடந்திருக்கு. இந்த வார்த்தை போகிறான். டே அடிக்காரா ப்ளீஸ்ரா. டே பிஆரில் நான் போயா வாங்கணும்டா. சூப்பர் மச்சான், சூப்பர்ரா. 2 கிலோ வச்சுட்டு என்ன தான் நான் பிளாட்டினம் 5 1 டைமண்ட் 1 கனவுல கூட நினைக்கலங்க. டைமண்ட் 1 போவேன்னு நினைக்கல. ஆனால் நான் போயா அடிக்காமலே டைமண்ட் 1 போயிருக்கேன்னா அப்போது என்ன எவ்வளோ பெரிய ஆளுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். போடி இந்த கன் ஸ்கின் எனக்கு ஃப்ரீயா? டேய் என்னடா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சூப்பர்ரா. எதுக்கு இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்? இந்த இருக்குது இதுக்குள்ளே போனால் ஷார்ட் கன்ஸில் தானே. இந்த பெர்மனெண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த கன்னை. ஒரு லோனூஸ் போய் பார்த்துட்டு போயிடுவோமா இதை வச்சு? லோனூஸ் என் கில்டில் சேரணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த மாதம், எப்போனா அடுத்த மாதம் 15ஆந்தேதி ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிடுவேன். அப்போ வேணால் வாங்க சரிங்களா? இப்போ கில்டு ஓப்பன் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சு. என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் ப்ரோ. அந்த கமெண்ட் வேணால் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட பார்க்குறேன் சரிங்களா? நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் ப்ரோ, நானும் யூடியூப்பில் சேர்ந்துக்கலாமான்னு, அதாவது என் கூட லைவ் போட்டுக்கலாமான்னு கேட்டிருந்தார் ஒருத்தர். அதுக்கு நான் ஓகேன்னு வேறு சம்மதிச்சிட்டேன். தரமாக அடிச்சாச்சுங்க. நான் பாட்டு மாதிரி எல்லாம் நினச்சேன் முதலையே. சரி விடுங்க, இப்போ வேணால் பாட்டு மாதிரி லேண்டு பார்ப்போம். டபுள் பேட் 8 தூக்கு பார்ப்போம். இதில் நான் சென்சிட்டிவிட்டி எப்படி சொல்லணும்னு நினச்சிருந்தேன், மறந்தே போனேன். இருங்க, இந்த மேட்ச் முடிஞ்சால் நான் சென்சிட்டிவிட்டி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் சரிங்களா? இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வரும் சரிங்களா? அது வராமலாம் நான் போக மாட்டேன். அடிச்சிட்டாங்க.
பாதி லைஃப் குறைச்சிருக்கேண்ணா. பொட்டு இந்த இருக்குது. இந்த கன்னுக்கு ஸ்கின்னு தந்திருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ ஒர்த்தான்னு தெரில. நான் பார்க்கவே இல்லை இந்த கன்னுக்கு ஸ்கின்னு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க சரிங்களா. ஏன்னா கஷ்டப்பட்டு தான் கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். அம்மா இந்த மாதிரி அடியை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சூப்பர்ரா மச்சான், சூப்பர் மச்சான். அப்பா இந்த கன் பவர் தாங்க. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த கன் பவரோட இந்த கன் செம்ம பவராக இருக்குங்க. இந்த போட்டு சூப்பராக இருக்குங்க. இது வேணால் இது ஹைலைட் எப்படின்னா கன்ஃபார்ம் யூடியூப்பில் வரும் பாருங்கள். ஹெட்ஷாட் ஒன்லி அப்படின்னு போடுவேன். இப்போ டெசர்ட் ஈகிளுக்கு தான் அவனுக்கு ஹெட்ஷாட் அடிக்க பார்ப்போமா. ஏன்னா நான் நேற்று கிராஃப்லேண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தரமாக நம்ம நிறைய ஹெட் அடிச்சிருப்போம். ஆனால் அது ஹெட்டு மட்டும் தான், பாடியில் அடித்தா வராது. அதனால் பாடியில் அடிக்க முடியாது. ஆனால் இதில் பாடியில் அடிக்கலாம். டிடி பாதி லைஃப் குறைச்சிட்டாங்க. போச்சுப்பாங்க, செத்துறேன் கன்ஃபார்ம் டெத்து. அட்ரா பாடி ஷாட்லேயே அடிச்சிட்டாங்க இவன். என்னடே நீ எமௌண்ட் போட்டானே இப்போது எனக்கு டவுன்லோட் பண்ணாதானே காமிக்கல. இருங்க இந்த டெசர்ட் ஈகிள் டவுன் ஹெட் ஷாட் அடிச்சுட்டு தரமாக இப்போ நம்ம எமௌண்ட் போடுறோம். இருங்க அமௌண்ட்டு அமௌண்ட்ரா. ஓகேங்க, தரமாக அமௌண்ட் போட்டு லாஸ்ட் மேட்ச் கிட்ட வந்தாச்சு. நம்மக்கிட்ட அடிச்சிக்க முடியுமா? நம்ம எப்போதும் போல் லாஸ்ட் மேட்ச் இது எடுத்துப்போம். லாஸ்ட் மேட்ச் இல்லாமல் அவன் பாயிண்ட் எடுத்துட்டானா கரெக்டாக இருக்கும். பாயிண்ட் எடுத்துட்டா நல்லா தான் இருக்கும். அந்த கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோ, அது அவரோட வீடியோ லிங்க், அவரோட சேனல் லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்கேன் சரிங்களா. அவரையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரும் கஷ்டப்பட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு போட்டுட்ருக்காரு. என்ன புரிய வச்சுருக்கான் நான் எவ்வளோ ஏதோ சொல்ல வந்தேங்க. நான் அது ஒன்றும் சொல்லலை. என்னடா சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் ஏடபிள்யூ மேக்கர் அதான் சொல்ல வந்தேன். நேற்று தரமாக அடி விழுந்திருக்கும். இதுலேயே அடி தரமாக விழுந்திருக்கும். ஹெட்டு ஐயோ இப்போ அடிக்க வேண்டியது. போடா பைத்தியமே போயாடா. சூப்பருங்க. ஆனால் இந்த பொட்டு கன் சூப்பராக இருக்குது. நம்ம வேணால் ட்ரைனிங்கில் போய் லேண்டு பார்ப்போமா வேண்டாமா பார்ப்போமா. இருங்க, நம்மளாம் கிளைம் பண்ணால் தான் இதெல்லாம் கிடைக்குது. சரி, நம்ம ட்ரைனிங்கில் போய் அதை ஒரு ஆள் அடித்து பார்ப்போம் நல்லா இருக்கானு. என்னப்போ இப்போல்லாம் பாட்டு காஸ்டியூமில் இறங்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம எப்பவுமே பாட்டு காஸ்டியூமில் தான் இறங்குவேன் சரிங்களா. பொட்டு கன்று இந்த இருக்கும் அங்கே தான் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சோன்னே உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி தருவேன் சரிங்களா, கவலையே பட வேண்டாம். எப்படி ப்ரோ சென்சிட்டிவிட்டி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, இந்த வீடியோ தொடர்ந்து அப்படியே நம்ம வெளியே போய் எடுத்துருவோம் சரிங்களா. இருங்க, இது இப்போ நம்ம 2 பொட்டு கண்ணி எடுத்துப்போம். 2 தடவை எடுத்துக்கலாம். டேய் ஹேக்கர், சும்மா சொல்லி பார்த்தேன். டேய் ஆனால் தரமாக தாங்க சுடுது. சூப்பர்ரா. டி உங்களால் மட்டும் எப்பட்றா இதெல்லாம் அடிக்க முடியுது? சூப்பர்ரா. இவங்க என் கூட மேட்ச் விளாண்ட வந்தானே இவன். இவங்கெல்லாம் எப்பட்றா அடிக்கிங்க நீங்கள் மட்டும்? சூப்பராக அடிக்கிங்கடா. எனக்கு மட்டும் ஹெட்ஷாட்டே வர மாட்டேக்கே. அதுக்காண்டி சென்சிட்டி நீங்கள் நான் சொல்லிட்டு தான்டா போவேன். சூப்பர்ரா, கரெக்டான நேரத்தில். டேய் என்னடா இது ஹெட்ஷாட்டு? இருங்க, இவன் எப்படி ஹெட்ஷாட் அடிக்கான்? டேய் நான் 4 பேரை கூட இன்னும் அடிக்கலடா. டேய் 4 பேர் அடிச்சிட்டானா?
சொப்பா சொப்பா. இன்னும் நான் ஒருத்தர் கூட அடிச்சே அடிக்கல. சூப்பராக விளாட்றாங்கங்க சில பேர். டேய் வாட் அ மிராக்கிள். தரமாக அடிச்சிட்டாங்க என்ன. யார நீ? நான் போய் அவனை அடிக்க வேண்டாம். பின்னாடி ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா? தரமாக அடிச்சிட்டான். ஐயோ ஐயோ என்னங்க இவங்க அடிச்சிட்றாங்க. ஓகே இவனையாவது எடுத்துக்கே. டிடி ஒரு பிளேயர் அடிக்க இவ்வளோ அடிச்சிட்டாங்க. சூப்பர். டிடி யார் அடிச்சது? எடு. கரெக்டாக இது பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டான். சூப்பர்ரா. என்னடா இப்படிலாம் விளாட்றீங்க? இது அங்கேருந்து அங்கே வரைக்கும் போவாதா? வந்தோடனே ஒருத்தர் ஹெட் அடிச்சிட்டேன். இருங்க. ஓகேங்க, நம்ம போய் இப்போ எப்படி இது எடுக்கிறது அப்படிங்கிறத முழுசாக பார்ப்போம் சரிங்களா. நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது அதாவது இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோவில் பார்த்தோன்னா கில்டு, அதாவது இதுக்கப்புறம் இல்லை, அடுத்த மாதம் 15ஆந்தேதி, கரெக்டாக 15ஆந்தேதி அப்படிப்பட்ட ஒரு நேரம் அப்போம்லாம் கரெக்டாக கன்ஃபார்ம் ஏதாவது குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போ கில்டு ஓப்பன் சரிங்களா. கில்டும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற நம்ம கில்டை எப்படியாவது 10ஆம் லெவல் வரைக்காவது கொண்டு போகணும். ஓகே வாங்க நம்ம நேராக அதுக்குள்ளே போகலாம் சரிங்களா. ஓகேங்க, நம்ம சாட்ஜிபிடி எடுத்தாச்சு. சாட்ஜிபிடி ஒரு வணக்கத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம சாட்ஜிபிடியில் இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து இப்போது சும்மா சென்சிவிட்டின்னு அடிக்கேன். ஃப்ரீ ஃபயர் சர்வீஸ்ன்னு வச்சுட்டேன். சென்சிவிட்டி ப்ளீஸ் போட்டு கொஞ்சம் கேப் விட்டு உங்கள் மொபைல் மை மொபைல் அப்படின்னு போட்டுக்கோங்க. சாரி தப்பாக போட்டேன். மொபைல் இந்த வந்துட்டு மொபைல் எங்களது வந்து ஐக்யூ சரிங்களா. ஐக்யூ Z9 5G ஓகேங்களா. இதுதான் என் மொபைல் நம்பர் சரிங்களா. ஃப்ரீ ஃபயர் சென்சிவிட்டி ஹெட்ஷாட் அடிக்கணும் பார்த்தீங்களா, மறந்தே போனேன். ஹெட்டு ஓகேங்க, கரெக்டாக தான் அடிச்சிருக்கேன். இவ்வளோ நேரம் தப்புன்னு நினச்சிக்கிட்டேன். ஓகேங்களா. ஃப்ரீ ஃபயர் சென்சிவிட்டி ஹெட்ஷாட் ப்ளீஸ் மை மொபைல் போட்டு உங்கள் நேம் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அது கொஞ்சம் லோட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு ஜென்ரல் அப்படின்னு ஆரம்பிக்கும். பெஸ்ட்டு சென்சிவிட்டியும் போட்டு ஜென்ரல் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. இதாங்க உங்கள் ஃபோனுக்கான சென்சிவிட்டி. அதாவது இப்போ என் ஃபோனுக்கான சென்சிவிட்டி இது. உங்கள் ஃபோனோட பேரை போட்டு அதுக்கான சென்சிவிட்டி போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னல் டிப் ஃபார் ஹெட்ஷாட்னு போட்டு நிறைய போட்டிருப்பாங்க சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பிரேசில் சர்வர் அப்படின்னு போட்டிங்கன்னா பிரேசில் சர்வர் சென்சிவிட்டி வரும். ஓகே, பிரேசில் சர்வர்னு போட்டிங்கன்னா பிரேசில் சர்வர்னு போட்டிங்கன்னா இப்படி வரும். வந்தோடனே நீங்கள் சென்சிவிட்டின்னு வச்சுங்க. பிரேசில் சர்வர் சென்சிவிட்டி இருங்க, நம்ம சென்சிவிட்டி ஃபில்லிங் பார்த்துக்கலாம். ஏன் சென்சிவிட்டி ஃபில்லிங்லாம் எனக்கு தெரியாது. சென்சிவிட்டி போட்டிங்கன்னா வந்துச்சு பாருங்கள். பிரேசில் சர்வர் சென்சிவிட்டியும் போட்டு வந்துச்சுன்னா இது இருக்குது பார்த்தீங்களா. இதை அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்துடும். இதுதாங்க நம்மளோட சென்சிவிட்டி. இப்போ நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அதை அப்படியே வச்சுப்பேன் சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வச்சுப்பேன். நான் இதை அப்படியே போட்டாலும் போடுவேன், இல்லைனா இந்த சென்சிவிட்டி இல்லாமல் நம்ம பழைய சென்சிவிட்டி வச்சே விளாட்லாம்.
இப்போது நம்ம இதுக்கு சொன்ன இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு போடுவோமா, பிரேசில் சர்வர் சென்சிட்டிவிட்டி வச்சு போடுவோம் சரிங்களா. பிரேசில் சர்வர் சென்சிட்டிவிட்டி இருங்க, முதல்ல 100 95 90 80 60 100 95. நான் இப்படி மனப்பாடம் வேறு பண்ணணுமா, 100 இருங்க. நம்ம ஓகே 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 பார்த்தாச்சுங்க. ஓகே ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே நுழையுதா? டேய் என்னடா ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே இப்போ தான் நுழையுது. கேம் அசிஸ்டன்ஸா? நானும் வராதுன்னு நினச்சேன். அதாவது இது ஃப்ரீ ஃபயர் வராதுன்னு நினச்சேன். அதாவது இப்படியே லோடிங்லேயே நிற்குமா நினச்சேன். வந்துட்டு டேய் இப்போ எங்கடா போகிற? சரி இருங்க, அப்படியே ட்ரைனிங்லேயே அப்படியே சென்சிட்டிவ் பார்த்திடலாம். சென்சிட்டிவ் போயிடலாம். இது 100 இது 90 போட்டுக்கலாமா? 90 95 இது 95 95 இது 90 இது 80 இது 60. ஃப்ரீ லுக் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. ஃப்ரீ லுக் பார்க்க ஓகே. இப்போ வச்சு அடிப்போமா? ஐயம்மா இருங்க. பிரேசில் சர்வர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு தான் வச்சுருக்கேன். ஆனால் இது உண்மையாகவே சென்சிட்டிவிட்டியாக அது இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. உண்மையாகவே சொல்லணும்னா அது சென்சிட்டிவிட்டி அது எதுவுமே தேவையில்லை. உங்கள் ஸ்கில்லு பொறுத்து தான் இந்த கேம் ஃபுல்லாக இந்த கேமை விளையாட முடியும் சரிங்களா. ஒன்றே ப்ரோ சென்சிட்டிவிட்டி இருந்தால் தான் விளையாட முடியும் அப்படி இப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த கேமில் அதாவது இந்த கேம் சென்சிட்டிவிட்டி இங்கே பாருங்கள். இந்த சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் இதுவாகுது. பெஸ்ட்டு சென்சிட்டிவ்னு வச்சுக்கோங்க சரிங்களா. பெஸ்ட்டு சென்சிட்டிவ்னு வச்சிங்கன்னா அதுவே தானே ஒரு சென்சிட்டிவ் கொடுக்கும். இந்த அடிக்குது பாருங்கள். எனக்கெலாம் திடீர்னு தான் அடிக்கும். ஏன்னா அது வந்து ஸ்கில்லு பொறுத்து தான். எனக்கெலாம் அடிக்கவே தெரியாது. முதல்ல ஹெட்ஷாட்டே அடிக்க தெரியாது. டிடி யாரா நீ வந்தோன்னே அடிக்க பைத்தியக்காரனே. ஓகே டிடி லேக் ஆகுதுங்க எனக்கு லைட்டாக, என்னாச்சுன்னு தெரில. பொட்டு கண்ணுக்காண்டி இதுக்குன்னு நினைக்கேன். யாரா அது அடித்தது 2 பேரும் ஒரே நேரத்தில்? சரி ஓகேங்க. இந்த சென்சிட்டிவ் எனக்கு பத்தலை. வேறு ஏதாவது சென்சிட்டிவ் வேணால் வச்சு விளாட்லாம். உண்மையாகவே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து சாதாரணமாக சென்சிட்டிவ்னு வச்சதுனால தான் எனக்கு இந்த மாதிரி மொக்க சென்சிட்டிவ் வந்துச்சு. உண்மையாகவே நீங்கள் நல்ல குட் சென்சிட்டிவ் அதை பெஸ்ட்டு சென்சிட்டிவ்னு வச்சிங்கன்னா வரும். இங்கே பாருங்கள் இப்போ தரமாக அடித்தோம். ஆனால் அது வந்து நின்றுட்டு இருக்கும்போது தான் அடிச்சது. எனக்கு ஒழுங்காகவே வரல சென்சிட்டிவ். என்னோடய ஃபோனுக்கு ஏற்கனவே இருந்த சென்சிட்டிவ் நல்லா தான் இருந்தது. இப்போ தேவையில்லாமல் மாற்றி இப்போ அந்த சென்சிட்டிவாக எனக்கு தெரியாது. உண்மையாகவே அந்த சென்சிட்டிவ் எனக்கு தெரியாது, மறந்தே போனேன். டேய் அடிக்காதீங்கடா. டேய் எப்பட்றா அடிக்கிங்க நீங்கள் மட்டும்? இங்கே பாருங்கள் இவங்களாம் எட்டு தரமாக அடிக்காங்க. பேனல் போட்டு விளாட்றியா ப்ரோ? பேனல் போட்டு விளாட்றான்னு நினைக்கேங்க. இல்லை அவன் ஸ்கில்லு பொறுத்து தான். ஓகேங்க, வீடியோ பார்க்குற லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் மை வாட்சிங்.